பெரியவர் சரணம். இன்னைக்கு மே 10 பெரியவர் இங்க இருக்கார். இன்னைக்கு தலைப்பு கர்மாவும் வேண்டும் பக்தியும் வேண்டும். கர்மா அப்படின்னா சாஸ்திரங்கள்ல விதிக்கும் கடமைகள், அதை ஃபாலோ பண்றது கர்மா. பக்தியும் வேண்டும், கர்மாவும் வேண்டும் பக்தியும் வேண்டும். ஆச்சாரியால் சோபான பஞ்சகத்தில் சொல்லியிருப்பதை பார்த்தால் வேத கர்மாக்களையே ஈஸ்வர பூஜையாக செய்ய வேண்டும் என்று தெரிகிறது. கர்மத்தையும் செய்ய வேண்டும், ஈஸ்வரனையும் மறக்காமல் இருக்க வேண்டும். கர்மங்களை ஈஸ்வரனுக்கு அர்ப்பணமாக செய்ய வேண்டும். இது மிகவும் உயர்ந்த நிலை. கர்மங்களை செய்யும் போதே அதில் பற்றில்லாமல் செய்து சித்தத்தை ஈஸ்வரனிடம் வைத்து அவனுக்கு கர்ம பலனை அர்ப்பணம் செய்வது சாதாரண மனிதர்களால் செய்ய முடிகிற காரியம் அல்ல. சாமானிய மனிதர்கள் ஒரு கர்மம் என்று இறங்கிவிட்டால் அப்போது இறை நினைவு குறைந்துதான் போகும். ஆகவே தனித்தனியாக கர்மாவும் வேண்டும் பக்தியும் வேண்டும். நாளடைவில் கர்மத்தையே பூஜையாக செய்யும் உத்தம நிலை சித்திக்கும். அல்லது பூஜையே ஒருவனுடைய கர்மம் முழுவதுமாக ஆனாலும் ஆகலாம். அல்லது பூஜை கர்மம் எல்லாம் நின்று போய் பிரம்மானந்தம் என்ற சமாதி நிலை ஏற்படலாம். அதாவது புற உணர்வற்ற ஆழ்நிலை தியானம், சமாதினா. ஸோ சமாதி நிலையும் ஏற்படலாம். பெரியவர் சரணம். தேங்க்யூ.